கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 86 சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 86 வசனம் 7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளோடு கூட நாம் வைத்துக்கொள்கின்ற தொடர்பு இருக்கிறதே, ஐக்கியம் இருக்கிறதே, அது இன்றைக்கு வாசிக்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பல நேரங்களில் கடவுளை நாம் தேடுகின்ற மக்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்று வரும்பொழுது, துயரங்கள் துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பொழுது, கடவுள் ஏனோ நம்மை தண்டிப்பதற்காக ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கின்றார் என்ற கேள்வி பரவலாக கேட்கப்படுகின்றது. ஒரு குடும்பம் திடீரென்று ஒரு தாங்குண்ணா துயரத்திற்குள்ளாக அல்லது அடுத்து பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீரின் பாதைகளையும் பல நேரங்களிலே இழப்பை கூட சந்திக்கின்ற அளவிற்கு வேதனை மிகுந்த ஒரு சூழல் இந்த குடும்பத்தில் ஏற்படும் பொழுது, அவர்கள் மிகவும் உடைந்து சுக்கு நூறாகி, கடவுள் ஏன் எங்களை கைவிட்டார், கடவுள் ஏன் எங்களை மறந்தார், கடவுள் ஏன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டவில்லை, அவரைத்தானே நாங்கள் நம்பியிருக்கிறோம், யாருக்கு நாங்கள் என்ன தீங்கை நாங்கள் செய்தோம், இப்படி கடவுள் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாரே என்று கடவுளை நோக்கி பல கேள்விகளை எழுப்புகின்றது மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது பல நேரங்களிலே நாம் மகிழ்ச்சியோடு கூட வரவேற்கின்ற காரியங்களாக இருந்தாலும், ஒருவேளை சற்று முன்பதாக நான் குறிப்பிட்ட வண்ணமாக நாம் எதிர்பாராத விரும்பாத காரியங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் கடவுளுக்கு தெரியாமல் அது நிகழ்வதில்லை என்பது எத்தனை உண்மையோ, அதே வண்ணமாக ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அது என்ன? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நான் கடவுளை திரும்ப பற்றி கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே வாசிக்கிறோம் 86 சங்கீதத்தில். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடு. ஏன் இந்த துயரம் எனக்கு வந்தது? கடவுள் ஏன் இதை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தார்? நான் அப்படி என்ன தீங்கு செய்து விட்டேன்? பார், அவனெல்லாம் இப்படி இருக்கின்றான், ஆனால் நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நாம் நம்மை குறித்து, ஒருவேளை கடவுளுக்காக நான் இவ்வளவு காரியங்களை செய்கிறவனாக இருந்தும் கடவுள் ஏனோ என் பக்கமாக நியாயமாய் நடந்து கொள்ளவில்லை என்கிற வண்ணமான ஒரு தோற்றத்தை நாம் உருவாக்காமல், ஆண்டவரே, இந்த துயரம் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, இந்த துயரத்திற்கான காரணங்கள் தெரியாது, அல்லது இந்த துயரம் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான தாக்கத்தை உருவாக்கும் என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த துயரத்தின் நேரத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நான் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த துயரத்தின் நேரத்தில் எனக்கு முழுமையாகவும் சரியாகவும் உதவி செய்வதற்கு ஒருவரால் மட்டும்தான் கூடும் என்பதை நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். ஆகையால் என் ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று கடவுளை நோக்கி நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேளை இன்றைக்கு அப்படிப்பட்டதான துயரத்தின் பாதையில் நீங்களும் நானும் போய் கொண்டிருந்தால், இந்த சூழ்நிலையில், இந்த துயரமான காரியத்தை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கடவுளுக்கும் நமக்குமான இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடந்தவுடனே வீட்டில் ஜெபக்கூட்டம் வைப்பதும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்கை கொடுப்பதும், கடவுளை துதித்து பாடுவதும், நம்முடைய டிவியில் நம்முடைய செல்ஃபோனில் கடவுளுடைய பாடல்கள் பாடுவதுமாய் இருக்கின்ற நாம், துயரங்கள் அனுமதிக்கப்படும் பொழுது
கடவுளை விட்டு தூரம் நிற்கிற மக்களாக அல்ல. ஆண்டவரை, இந்த நிலையில் கூட நான் உம்மை பின்பற்றி வருவேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஏன்? நீர் என்னை கேட்டல்லவீர். ஆம், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக அவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் உதவி செய்தால்தான் அந்த உதவி என்பது அது மிகுந்த நன்மையான உதவியாக அது இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான விடுதலையை ஆண்டவர் தான் கொண்டு வர முடியும். அது மாத்திரமல்ல, அந்த துயரத்தை, அந்த துன்பத்தை, அந்த கண்ணீரின் பாதையை ஆசீர்வாதமாய் மாற்றுகின்ற மகா வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. ஆகையால் தான் துயரம் வருகின்ற நேரத்தில் நாம் தூர போகக்கூடாது கடவுளை விட்டு. மாறாக ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நான் உண்மையே பின்பற்றுவேன், நீர் எனக்கு எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லுவோம். அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை ஆண்டவரே. மனிதனை துயரம் தூர கொண்டு போகும்பொழுது, கடவுளுடைய பிள்ளைகள் அந்த சூழ்நிலையிலும் உம்மை கிட்டி சேரும் பொழுது அந்த துன்பத்தை நீர் இன்பமாய் மாற்றுகிற கடவுள், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற பண்ணுகிற கடவுள். ஒருவேளை பிசாசானவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தாலும் அவனை 7 வழியாய் ஆண்டவரே நீர் சிதறடிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். துன்பத்திற்கான காரணங்கள் உமது பிள்ளைகளுக்கு யார் மூலம் வந்தாலும் ஆண்டவரை நீர் கூட இருந்து உமது பிள்ளைகளுடைய பட்சத்தில் நின்று நீர் ஆண்டவரை யுத்தம் செய்து உமது பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொண்டு வரப்போவதற்காய் தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.